This video is sponsored by PyMode Shopping of PyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சமச்சீர் மேக்ஸில் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.15 தான் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let f be a function f from n to n னா நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. we defined by சொல்லி f of x equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. x belongs to natural numbers. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் 1 2 3. இந்த இதுக்கு வந்து இமேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 29க்கு 53க்கு ப்ரீ இமேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். வாங்க வந்து இப்போ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எடுத்து வந்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. இப்போ நம்ம கொடுத்துருக்கு இங்கே 1 to 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 3 × 1 + 2 3 + 2 5 வரும். நெக்ஸ்ட் எஃப்க்கு பதிலாக 2 போடுங்க. 2 போட்டிங்க அப்படின்னா 3 × 2 + 2 6 + 2 8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு எஃப்க்கு பதிலாக 3 போடுங்க. 3 போட்டோங்க அப்படின்னா 3 × 3 + 2. இப்போ 3 3s 9 + 2. அப்போ என்ன வருது 11 வருது. இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆஃப் 1 இஸ் நமக்கு 1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 5 வந்திருக்கு 5. நெக்ஸ்ட் த இமேஜ் ஆஃப் 2 இஸ் 8 3 இஸ் 11. நமக்கு வந்து ஆன்சரை வந்து இப்படி வந்து நம்ம வந்து எடுத்து வந்து எழுதணும். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 3x + 2 கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு. நமக்கு வந்து என்ன 29க்கு கண்டுபிடிக்கணும். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் 29 போட்டுக்கோங்க. 3x + 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. 29 - 2ன்னு வரும். இங்கே 3x இருக்கும். இதில் வந்து மைனஸ் பண்ணால் 27 வரும். இந்த 3 இங்கிட்ட வந்து டிவைடட் பையில் வரும். அப்போ எக்ஸை வந்து கேன்சல் பண்ண 1 3s 3 9 3s 27. அப்போ வந்து நமக்கு என்ன வருது ஆன்சர் x = 9 வருது. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா த ப்ரீ இமேஜ் எதுக்கு 29 இஸ் நமக்கு வந்த ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட் வந்து 53க்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2. எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 53 போட்டுக்கோங்க. இங்கே 3x + 2ன்னு இருக்கும். இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 53 - 2ன்னு வரும். இங்கே 3x வரும். 53ல் வந்து 2 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 51 வரும். அப்போ 3 வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்க. 3 வைக்கக்கூடாது. 3 வந்து இங்கே டிவைடட் பையில் வரும். இங்கே வந்து எக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 17 வரும். அப்போ எக்ஸ் வந்து 17 வருது. அப்போனா த ப்ரீ இமேஜ் ஆஃப் 53 இஸ் 17. இதுதான் செகண்ட் சம்க்குரிய ஆன்சரு. தேர்ட் சம் என்ன அப்படின்னா இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா சின்ஸ் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் images in codomain, it is a one-to-one function. நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி வருது 5 8 11 14 17 இப்படியே போகுது. இதில் வந்து இடையில வந்து பாதி நம்பர்ஸ்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து இடையில வந்து நிறைய நம்பர் வந்து இல்லை. அப்போ இது வந்து என்னது நமக்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எழுதிக்கலாம். எஃப் இஸ் ஏ நாட் ஏ ஆன்டு ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. ஆன்டு ஃபங்க்ஷன் as
It is not a proper subset of natural numbers. F is 1 to 1 but not on to function எழுதிக்கோங்க. அவ்வளோதான் அந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.